வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆட்ரிபியூட் தான் பார்க்க போகிற HTML. அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி HTML பைரேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாத பைரேட் ஓப்பன் பண்ணுறேன்னு கேட்கும். நம்ம பைத்தான் படிக்கும் போது வேரியபிள் படிச்சிருப்போம். வேரியபிள் என்ன, ஏதாவது ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது வேரியபிள். இந்த வேரியபிளோட இன்னொரு பேர் என்னென்னா ஆட்ரிபியூட். வேரியபிள் ஆட்ரிபியூட் கூட சொல்லலாம். நீங்கள் ஏதாவது வேரியபிள் தப்பாக மென்ஷன் பண்ணால் ஆட்ரிபியூட் எரர் வரும். கிரியேட் பண்ணி இல்லை ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், அதுக்குள்ளே பைத்தான்னு எழுதிக்கிறேன். என்ன HTMLக்குள்ளே பைத்தான் எழுதுகிறானேன்னு பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, இது உங்களுக்கு புரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரிலன்னா ப்ளீஸ் நம்ம பைத்தான் டியூட்டோரியல் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம எஸ்ன்ற வேரியபிளை தான் ஸ்டோர் பண்ணோம். இப்போ பிரிண்ட் பண்ணால் நேம் எரர் காட்டுது. ஓகே, இப்போ வந்துச்சு. இப்போ இதுவே நான் ஒரு டேப் கிளிக் பண்ணி ஒரு எஸ்ன்ற இப்போ B.A அப்படின்னு கொடுத்தா ஆட்ரிபியூட் எரர் வந்துச்சு. பாருங்க, ஆட்ரிபியூட் எரர் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் A. ஆட்ரிபியூட் எரர் வந்துச்சு. ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட்குள்ளே ஏன்ற ஆட்ரிபியூட்டே இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ ஆட்ரிபியூட்னா வேரியபிள் மாதிரி. அதே தான் இந்த வீடியோவில் நம்ம ஆட்ரிபியூட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பி டேகு இதுக்குள்ளே நான் பி டேக்குள்ளே ஒரு வேரியபிள் ஒரு ஸ்பேஸ் போட்டு ஏன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஆக்சஸ் கீ 6, லேங்கு, டேபிண்டெக்ஸ், கிளாஸு, ட்ராகபிள், அபோர்ட்டு, ட்ரான்ஸ்லேட், on cancel, on can play through, on pass, on trade change, on waiting, on change, on drag jumper, எப்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்ரிபியூட் வந்து பாருங்கள். இந்த சைடில் டேக் இருந்துச்சுன்னா டேக்னு இருக்குது, ஆட்ரிபியூட் இருந்துச்சுன்னா ஆட்ரிபியூட் இருக்கும். அப்புறம் லோக்கலில் இருக்குது பாருங்கள். இது என்னன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கோ. வி காட் 34 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ வந்திருக்கு. அண்ட் இதில் ஒரு சின்ன திட்டம் என்னென்னா 34 இருந்துட்டு ஒன்று கம்மியாயிடுச்சு. ஏன்னு தெரில, ஏன் கம்மியாயிடுச்சுன்னா தெரியல. ஓய்யோ, நம்ம இவ்வளோ நாள் இதுலேயே போட்டுக்கிறோம். இது பண்ணிடுவோம். இப்போதைக்கு சேவ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதே வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இவ்வளோ எஃபர்ட் போகிறதுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பைத்தான் HTML எல்லா ப்ரோக்ராமிங்னாலே என்னென்னு யாருக்குமே தெரியாது. ஃப்யூச்சராக ப்ரோக்ராமிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு நீங்கள் தர பெரிய உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் தான். பாய், தேங்க்யூ.